இந்திய விஞ்ஞானிகள் தற்போது ஹைப்பர்சோனிக் மிசைல் தொழில்நுட்பத்தில் சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக முன்னணி நிலையை வகிக்கின்றனர். இது இந்தியாவின் தகுதியை மற்றும் அறிவியல் திறனை முத்திரை காட்டுகிறது. DRDO மற்றும் டாடா இணைந்து குவாண்டம் கணினி தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தில் செயல்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளனர். இந்த முயற்சி உலகளாவிய சக்தி சமநிலையை மாற்றும் திறன் கொண்டதாக இருக்கிறது. குவாண்டம் கணினி தொழில்நுட்பத்தை வெற்றியடையச் செய்தால் பாதுகாப்பு, மருத்துவம் மற்றும் உற்பத்தி துறைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் என நம்பப்படுகிறது. இவை உலகின் பல்வேறு மையங்களில் நவீன மாற்றங்களை ஊக்குவிக்கும். இந்தியாவில் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை உருவாக்குவது தொடர்பாக DRDO முக்கிய பங்காற்றுகிறது. இது இந்தியாவை அமெரிக்கா மற்றும் சீனாவால் நிலவுகின்ற போட்டியில் முன்னேற்றமாக்குகிறது. இந்தியாவின் புதிய குவாண்டம் கணினி திட்டம் உலகின் முன்னணி நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் உருவாகி வருகிறது. இது பல துறைகளில் அடிக்கோல் திருப்பங்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குவாண்டம் தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு பாதுகாப்பு, விண்வெளி, மருத்துவம் மற்றும் இணைய பாதுகாப்பு போன்ற புதிய வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறது. இது இந்தியாவின் அறிவியல் திறனையும் மேம்படுத்துகிறது. இந்திய விஞ்ஞானிகள் குவாண்டம் கணினி உருவாக்குவதற்கான கடைசி கட்டத்தில் உள்ளனர். இது உலகின் பல நாடுகளை முந்திக்கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு வழங்குகிறது. குவாண்டம் கணினி சாதாரண கணினிகளை விட 100 டிரில்லியன் முறை வேகமாக செயல்படக்கூடியது. இதன் திறன் சிக்கலான கணக்கீடுகளில் பெரும் முன்னேற்றங்களை அளிக்கின்றது. இந்த புதிய தொழில்நுட்பம் பாதுகாப்பு, மருத்துவம் மற்றும் சைபர் பாதுகாப்பில் தனித்துவமான மாற்றங்களை ஏற்படுத்தும். இதன் மூலம் விரைவான முன்னேற்றங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. குவாண்டம் கம்ப்யூட்டர் மருத்துவத் தொழில்நுட்பத்தில் புரட்சிகர மாற்றங்களை உருவாக்குவதற்கான திறனைக் கொண்டுள்ளது. புதிய மருந்துகளை உருவாக்கும் முயற்சிகளை எளிதாக்குகிறது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு 8000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய ஆதரவு வழங்குகிறது. இந்திய கடற்படையின் புதிய ஆய்வு மையம் குவாண்டம் கம்ப்யூட்டர் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பயன்படுத்துவதற்கு முன்மொழிகிறது. இந்த திட்டத்தில் 13 ஆராய்ச்சிக் குழுக்கள் மற்றும் முக்கிய நிறுவனங்கள் இணைந்து செயல்படுகின்றன. இது பல்வேறு தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கான புதிய வாய்ப்புகளை அளிக்கிறது. இந்த திட்டம் மேக் இன் இண்டியா இன் கீழ் உருவாக்கப்படுகிறது. இது இந்தியாவின் உள்ளூர் தொழில்நுட்பத்தில் நம்பிக்கை வைக்கிறது மற்றும் உள்நாட்டு கருத்தை ஊக்குவிக்கிறது. இந்த குவாண்டம் கணினி பாதுகாப்பு மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து புதிய மருந்துகளுக்கு உதவுவதற்கான திறனை உருவாக்கும். இதன் மூலம் மருத்துவம் மற்றும் பாதுகாப்பு மையங்களில் சக்தி மாறும்.